ஹாய் டியர்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து வெனஸ்டே. ஆக்சுவலாக வந்து இன்னிலேருந்து நான் வந்து வெயிட் லாஸ் பற்றி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 டேஸ் முன்னாடி வ்ளாகில் சொல்லியிருந்தேன். இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் வந்து காலையில் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கிளிப்பிங் எடுக்கல. ஏன்னா வந்து பிஸியாகவே போச்சா, அதனால் வந்து எடுக்க முடியல. நான் காலையிலேருந்து இப்போ லன்ச் டைம் வந்துச்சு, நான் என்ன சாப்பிட போகிறேன் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ண போகிறேன். யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபன்னாகவும் இருக்கும். நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு டெய்லி பேசிஸில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 5:50க்கு வந்து நான் எழுந்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா, எல்லாமே வந்து பாப்பா தான் பண்ண வேலை. இவங்க வந்து சாக் பீஸ் எடுத்து கிறுக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 5:50க்கு எழுந்த உடனே ரித்வினும் என் கூட எழுந்துட்டான். அதனால தான் என்னால் அப்டேட் பண்ண முடியல. அவருக்கு ஃபோன் கொஞ்ச நேரம் கொடுத்தா தான் சைலண்ட்டாக இருப்பார். கிட்ஸ் இருக்கிற வீட்டில் எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நானுமே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவரை வந்து சமாதானப்படுத்தி என் கூடவே தூங்கு மம்மின்னு சொல்கிறான். எனக்கு தூக்கம் வரல பட்டு, நீ படுத்துக்கோன்னா கேட்கல. அவனுக்கு ஒன்றுமே அந்த நாலேஜ் வரல, குழந்தையாகவே இருக்கான். இன்னும் சீக்கிரமாக அது புரிஞ்சுக்கிட்டானா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மார்னிங்கில் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி வரவே வராது. நம்ம 10 o'clock ஆஃப்டர்நூன் அப்படி இல்லைன்னா ஈவினிங் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். பட் மார்னிங் வந்து பண்ணுறது மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்காது. இது உண்மை, ஓகேங்களா? ஏன்னா ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள், எஸ்ஆர்னோன்னு சொல்லிட்டு, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து சமாதானப்படுத்திட்டு தூங்கலை, வேறு வழி இல்லாமல் தூக்கின்னு வந்துட்டேன். தெருவாசல் பெருக்கிறதுக்காவது கொஞ்சம் நேரம் இருடா, ஃபோன் பாருங்கள் அப்படின்னேன், அதுவும் கேட்கல. அழுவிட்டோன்னு கொஞ்ச நேரம் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரை சமாதானப்படுத்திட்டு கொஞ்ச நேரம் வந்து பொம்மை கொடுத்துட்டு சோஃபாவில் படுக்க சொல்லிவிட்டு அவர் பார்த்துட்டு இருந்தார். டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் வந்து ஜம்பிங் ஜாக்ஸு, அப்புறம் வந்து ஸ்குவாட்டு, இது எல்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த டைமில் பண்ணிவிட்டு லைட்டாக தான் ஸ்வெட் ஆச்சு. பட் ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு க்ரீன் டீ வந்து குடிச்சிட்டேன். காலையிலே வந்து என்னுடைய வந்து க்ரீன் டீ குடிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி 2 டேஸாக வந்து நேற்று வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் செஞ்சு கொடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயோட மினி வெர்ஷன் பார்த்தீங்கன்னா குட்டி கத்திரிக்காய், அதாவது நாட்டுக்காய் தான் இது. வந்து இந்த பிரிஞ்சால் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்து எங்கள் சந்தையில் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அது ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், முருங்கைக்காய் இருந்துச்சு, அதை வச்சு புளி குழம்பு மாதிரி வச்சுட்டேன். சிம்பிளாக முடிச்சாச்சு. சுண்டல் வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸு கொடுத்துட்டேன், செவ்வாழையும் ஸ்நாக்ஸு கொடுத்தாச்சு. அப்பளும் வந்து சைட் டிஷ்ஷாக கொடுத்துட்டேன், கச்சின்னு சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. நான் வந்து இன்றைக்கி என்ன பார்த்துருக்கேன்னா ஸ்விக்கியில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்லேட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எக்கு வாங்கிறதுக்கு கூட டைம் இல்லை. இவருக்கு வந்து பிஸியாக வந்து கிளம்பிட்டாரு, கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் விட்டுட்டேன். நம்மளும் எங்கேயும் போக முடியல. கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆகுது. இப்போ வந்து நான் இதில் வந்து ஒன்று மறந்துட்டேன், தண்ணி குடிக்கிறது 1 லிட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து 2 லிட்டர் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. சரி பார்க்கலாம், நம்மளுக்கு நைட்டு வரைக்கும் ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. அது வரைக்கும் ஹோல் டேயில் வந்து பர் லிட்டர் வந்து 3 லிட்டர்ஸாவது கம்ப்ளீட் பண்ண நான் ஏம் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டேனால். பார்க்கலாம், எனக்கு எக்ஸைட்டாக சொல்ல தெரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சேலட், அதாவது வீக்லி ஒன்ஸாவது எனக்கு கிரேவிங்ஸ் வந்துச்சுன்னா, ஏன்னா ரொம்ப வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால ரொம்பவே பசிக்குது. மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், ப்ரோட்டீன் ஷேக் இன்டேக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டு வித் ஐஸ்கிரீமோடு வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆம்லெட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஹோம் ஃபுட் வச்சு நான் எப்படி சாப்பிட போகிறேன். மதியம் மட்டும்தான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சாப்பிட முடியும். நைட்டு வந்து ப்ரோட்டீன் ஷேக், மார்னிங் ப்ரோட்டீன் ஷேக், பிட்வீன் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இன்டேக் தான் பண்ணணும். சைட் பை பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் டீ இன்டேக் பண்ணணும். நல்லா வாக் பண்ணணும். நம்ம சும்மா படுத்துகிட்டே இருக்க முடியாது ஹோல் டே. இப்படிலாம் பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ரித்வினை தூங்க வைக்கிறேன்னு சொல்லி சும்மா இப்படி போனி டெயில் போடலான்னு பார்த்தேன். வேலைக்காவில் ரொம்ப ஸ்வெட்டாக இருக்குது. 3 டேஸாக வந்து ரொம்பவே வெயில் அதிகமாக இருக்குது. ஆமாவா இல்லையோன்னு சொல்லிட்டு எஸ்ஆர்னோன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து நான் போயிட்டு லஞ்சுக்கு என்னென்ன பண்ண சொல்லிட்டு பார்க்கல. ஆக்சுவலாக வந்து நாளைக்கு ஃப்ரைடே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஸ்வீட் கார்னு, அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறமா குக்கும்பர், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வரணும். மின்ட்டு வந்து ஆக்சுவலாக நான் ஒரு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நம்ம இந்த வேலை போகிறோம்,
மார்னிங்கில் வந்து எதனா ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு இருக்கேன். அதாவது என்னோடய ப்ரோட்டீன் ஷேக் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு ஜூஸ் குடிக்கலான்ட்டு இருக்கேன். அந்த பிளானும் போயிட்டுருக்கு. அது எதுக்காக அந்த ஜூஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 100% பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்க்கு தான். ஸ்கின் கேர் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம வந்து ஃபேஸ்க்கு மட்டும் மேலே வந்து பண்ணால் போதாது, இன்டேக்கும் கரெக்டாக இருக்கணும்ல. நம்ம கரெக்டாக ஃபுட் ஹேபிட் சேஞ்ச் பண்ணாலே ஸ்கின் நல்லாயிருக்கும். இன்னுமே ரிசல்ட் சீக்கிரமாக தெரியணும்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். கம்மிங் ஃப்ரைடே இல்லை சண்டே 2 டேஸில் வந்து நான் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து நான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். மண்டேலேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னா மண்டே மார்னிங்லேருந்து கண்டிப்பாக வந்து நான் என்ன இன்டேக் பண்ணுறேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் என்ன பெனிஃபிட் வருது, என்ன ரிசல்ட் கொடுக்குது, என்னுடைய ஃபேஸ் பிஃபோர் ஆஃப்டர் எல்லாமே நீங்கள் என் கூடவே வாட்ச் பண்ணிட்டு வாங்க. இப்போ போய் நான் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டாங்க. வந்தோடனே ரிசீவ் ஆன பிறகு நான் லஞ்ச் பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். என் கூடவே நீங்களும் லஞ்ச் சாப்பிடுங்க. இன்றைக்கி லஞ்சிலேருந்து தான் நான் வந்து வீடியோவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் டெய்லி கண்டினியூ ஆகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போய்ட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எப்போவுமே வந்து நம்ம லஞ்சு முடிச்சிட்ட பிறகு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல, அதனால தான். ரித்வின் பாருங்களேன், கேட் கிட்ட தண்ணி குடிச்சிட்டு கிளாஸ் வந்து இங்கே வச்சுட்டு இருக்காரு. அவர் இப்போ தான் தூங்க வச்சேன். அவனுக்கு கோல்டு ஆகிடும்ட்டு தான் நான் கொடுக்கல. 24 minutes காட்டுது ஸ்விக்கியில். பார்க்கலாம், வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரேஞ்ச் பண்ணி சாப்பிடலாம். டைம் ஆகிட்டே இருக்குது, 12:15 ஆகுது. தம்பி தூங்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேர் கேரும் ட்ரை பண்ணுறேன். நான் பண்ணிகிட்ருக்கேன். ரிசல்ட் தெரிய சொல்லி ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இங்கே பார்த்தீங்களா 1 லிட்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். வரத்துக்குள்ளேயே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போல்லாம் தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் தண்ணி வந்து குடிக்கணும். ஓகேங்களா? நான் குடிக்க போகிற தாகமாக இருக்குது. மடக்குன்னு குடிக்காதீங்க. நல்லா வாய் ரொம்பனா வயிறு ரொம்பக்கூடாது. அந்த கான்செப்ட் வச்சு குடிங்க. நான் எல்லா வீடியோவிலும் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஏர் வாஷ் பண்ண பிறகு தான் மைண்டே ஃப்ரீயாக இருக்குது. டெய்லியுமே ஏர் வாஷ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகுது. 3 டேஸாக நல்லா வெயில் காயுது. சம்மர் டேஸ் மாதிரி இருக்குது இப்போது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா பயங்கர வெயில். பார்த்திங்கன்னா இந்த ஹால் வரைக்கும் வெயில் வரும். அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. அதனால் டெய்லியுமே ஏர் வாஷ் பண்ணுறேன். நைட்டில் வந்து கரெக்டாக வந்து நம்ம பெட்டுக்கிட்ட தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பின்னிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நைட் க்ரீம் எதனா அப்ளை பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் தூங்க போயிடுவேன். இப்படி தான் 3 டேஸாக பண்ணுறேன். மார்னிங் வந்து ஒர்க்கில் பாப்பாவுக்கு டிஃபன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஏர் வாஷ் பண்ணுறேன். இப்படி தான் போயிட்டுருக்கேன். இது நல்லாவும் இருக்குது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லியுமே ஏர் வாஷ் பண்ணிடுவேன். எனக்கு வந்து டக்குன்னு கோல்டு அண்ட் ஃபீவர் வந்துச்சுன்னா போகாது. ஒரு 1 வீக் வந்து படுத்து எடுத்துடும். மறுபடியும் டயர்டாகிடும் உடம்பு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி வர முடியாது. அதுக்காக தான். இருந்தாலுமே எனக்கு மைண்டு கேட்கல. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்போ தான் நல்லாயிருக்கே. நான் என் உடம்பு ஒத்துக்க மாட்டேது. இருந்தாலுமே நான் அதை நம்மளா அதுவான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அப்படி தான் போயிட்டுருக்கேன். 3 டேஸ் ஏர் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கேன். பேபிஎஸ் நிறைய வருது ஃப்ரெண்ட்ஸ். பேபிஎஸ்லாம் நிறைய வருது. எல்லாமே வளரட்டும். எனக்கு 2 மைண்டாக இருக்குது. நம்ம வந்து ஹேர் கலரிங் பண்ணலாமான்ட்டு ஒரு மைண்டாக இருக்குது. ஏன்னே நம்ம ஹேர் இப்போ தான் மொட்டைலாம் அடித்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இதுவே நம்ம டென்ஷனை வந்து ஹேர் ஃபால் ஆகுது டெய்லியுமே. ஹேர் கலரிங்லாம் அடித்தோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் ஆகுமான்ட்டு ஒரு டவுட்டாக இருக்குது. இல்லை ட்ரை பண்ணலாம். ஒரு முறை தானே ட்ரை பண்ண போகிறோம் லைஃப்பில். எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும்ல லைஃப்பில். அதனால் பண்ணலாமா, லேயர் கட் பண்ணிவிட்டு ஹேர் கலரிங் பண்ணலான்னு ஒரு தாட்டில் இருக்கேன். பண்ணலாமா வேணான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன்னா நான் ட்ரை பண்ணலாமா, இல்லை இருக்கிற முடி நம்ம எப்படி சொல்கிறது மெயின்டைன் பண்ணிக்கலாமான்ட்டு இருக்கிற 2 மைண்டாக இருக்குது. இப்படியும் பண்ணலான்னு தோணுது. இல்லைனா இருக்கிற ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படின்னும் தோணுது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரித்வினுக்கு வந்து சாப்பாடெலாம் கொடுத்தாச்சு. அவர் தூங்கிட்டார். அவர் இழந்த பிறகு தான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவருக்கு ஒரு ஆம்லேட் நல்லா சாப்பிடுவார். எப்பயும் பாயில்டுக்கு தான் நான் வந்து வெயிட் லாஸில் எடுத்துக்குவேன். என்னைக்குன்னா அதாவது வீக்கெண்டில் வந்து இந்த மாதிரி லன்ச் டைமில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ருவேன்.
ஒன்றுமே வெயிட் ஏறாது, வெயிட்டும் குறையாது, நல்லாயிருக்கும். அது எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு வந்து இருக்குல்ல, அதுதான் மெயின். ஓகேங்களா? நம்ம பிடிச்சது சாப்பிட்லாம். அந்த எந்த டைம் சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோம், தண்ணி எப்படி குடிக்கிறோம், எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா சூப்பராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் பிடிச்ச டிஷ்ஷு வந்து சாப்பிட்லாம். ரொம்ப நாள் பேசிகிட்டு இருக்கேன். நான் போய் ஸ்விக்கியில் வந்து செக் பண்ணிவிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். வந்த பிறகு நம்ம பிளேட்டிங் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஒரு வழியாக வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் மேலேயே போயிடுச்சு. என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முட்டை வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட். நான் பேக் கேமராவில் காட்டுறேன். இது வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஆம்லேட் பண்ணியிருக்காங்க. ஃபிஷ் ஃப்ரை கேட்டிருந்தேன். நான் வந்து ரொம்ப ரேர் வந்து தந்தூரி அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். ஃப்ரைட் ஐட்டம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். ஃபஸ்ட் டைம்னா மந்த்லி ஒன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பீன்ஸு, முட்டைலாம் போட்டு பொடி மாசு, எக் வந்து அந்த புஜ்ஜி மாதிரி பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் எப்படி தெரியல. எல்லாமே ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். நான் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். இதை முடிச்சுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 1 ஆகிடுச்சு. கரெக்டாக லன்ச் டைமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்து வாட்டர் இன்டேக்கும் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். சாப்பிட்ட பிறகு தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ணோம். 1/2 hour, அதாவது லன்ச் முடிச்சுட்டு 1/2 hour அதை கழித்து சாப்பிட்ணும் தண்ணி இன்டேக் வந்து. ஓகேங்களா? நான் சாப்பிட்டுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட சொல்ல வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நீங்களும் போய் சாப்பிட்டு வந்துடுங்க. ஒரு வழியாக வந்து சாப்பிட்டாச்சு. தம்பியும் வந்துட்டான். அப்படியே தூங்க வச்சுருந்தேன் அவனை. ரொம்ப இப்போ வந்து ப்ரோட்டீன் இல்லைனா பாயில்டு எக் இருந்துச்சுன்னா பாயில் பண்ணி சாப்பிட்ருப்பேன். ப்ரோட்டீன் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்விக்கியில் ஆர்ட்ரு பண்ணேன். இது எப்போனா ரேராக தான் நடக்கும். அடிக்கடிக்கெலாம் சாப்பிட மாட்டேன். வீட்டில் செஞ்சு தான் சாப்பிடுவேன். முக்கால்வாசி வந்து வீட்டில் செஞ்சு தான் சாப்பிட்ணும். நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்ட பிறகு ஃப்ரூட் சாலட், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் இருக்கும். இதில் வந்து கிரேப்ஸு, ட்ரை கிரேப்ஸு, நட்ஸு கொஞ்சம் போட்டிருப்பாங்க. இதை நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறேன். என்னடது நல்லா சாப்பிட்றாங்க, வெயிட் லாஸ் சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணால் சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். நாளைக்கு எம்டி ஸ்டொமக்லேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் நான் என்னென்ன பண்ண சொல்லிட்டு டீட்டெயிலாக காட்டுறேன். இப்போ இதை போய் நான் என்ஜாய் பண்ணுறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. டாடா, பாய்.